ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோன்றப்போ எதுவுமே இல்லையா, ஒரு கப் இட்லி மாவு போதும். இனிப்பாகவும் காரமாகவும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் இட்லி மாவுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் ரவை, 2 ஏலக்காய், தேவையான உப்பு எடுத்துக்கிறேன். 2 பத்து தேங்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா கலந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா மாவோட பதம் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை பணியார சட்டியில் ஊற்றி எடுத்திங்கன்னா இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடும். இப்போது அடுத்த ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கப் இட்லி மாவில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கிட்டு மாவோட பதம் இந்த மாதிரி இருந்தாலே போதும். பணியார சட்டியில் எண்ணெயை விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி அதில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழிலையும் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. 3லேருந்து 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்திருக்கும். அதையும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக விடணும். இந்த 2 பக்கமே ஈவனாக வெந்துருச்சுன்னா நம்மளோட கார பணியாரம் இப்போ ரெடி ஆகிடும். நாங்கள் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். பட் இதை விட கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.